கசப்பு என்று அறிந்தவனுக்கு தானே இனிப்பின் மதிப்பு தெரியும். நிழலின் அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும். உன்னை தேவன் விசுவாசத்தில் பரீட்சிக்கிறார். பிசாசு உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறான். அல்லது உங்கள் சொந்த பாவத்தினால் இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது பிசாசுனுடைய போராட்டமா? தேவன் என்னை விசுவாசத்தில் பரீட்சிக்கிறாரா? அல்லது என்னுடைய பாவத்தின் மீறுதலில் என்னுடைய சொந்த இஷ்டத்தில் நடந்து வந்த பிரச்சனையா என்பதை ஆராய்ந்து பார்த்து சரி பண்ணி கொள்ளும் பொழுது, அல்லது கண்டுபிடிச்ச பின்பு உங்கள் காலில் போட்டு கீழே மிதிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவற்றை மிதியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். கைகளை தட்டி உங்கள் காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். பிசாசு உங்களை ஜெயிப்பான் என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். மனுஷன் உங்களை வெற்றி பெற்று விடுவானா என்று நம்ப மாட்டேன். கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கையை தட்டுங்களே.